சேலா. சேலா அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒரு பங்குல தான் உதவி செய்யும். ஆனா இந்த ஒரு அர்த்தம் வாழ்க்கை முழுசும் நம்மளுக்கு உதவி செய்யும். ஆமென். உங்க தலைமையில கை வைங்க. ஆண்டவரே, இந்த சேலா என்னும் நாமத்தை இயேசுவின் நாமத்தினால எங்க மேல பேசுறோம். செபத்தோட இருக்க கிருபை தாங்க. அல்ல தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரே செப ஜீவியத்தை எனக்கு தாங்க, செப ஜீவியத்தை எங்க குடும்பத்துக்கு தாங்க, செபம் பண்ண கற்றுத்தாங்க ஆண்டவரே. செபம் பண்ணும் போது பிசாசு அலறுவான். ஜெபம் பண்ணும் போது எதிராக வர்ற பிசாசுகள், எதிராக எங்க குடும்பத்துக்கு எதிராக எழும்புகிற மனுஷர்கள் எல்லாருடைய வாயையும் கர்த்தர் ஜெபிக்கும் போது அடைப்பார். விரோதமா எழும்புறவங்களுடைய வாயை கர்த்தர் அடைப்பார். உங்க வாயை திறந்து பேச வைப்பார். உங்களுக்கு உங்களுடைய விரல் நீட்டை கர்த்தர் அப்படியே முறிப்பார். மனுஷனுடைய விரல் நீட்டை முறிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன சொல்லணும்? என்னமோ உங்க வீட்டுல ஒரு பாட்டா இன்னைக்கு வீட்டுக்கு போய் சமைக்கிறீங்கன்னா சமைக்கும் போது பாருங்க, ஏறு இல்லாட்டி ஓனா இல்லாட்டி சேலா. ஆனா உங்களுக்கு தெரியாது, இது யாருக்கு நல்லா தெரியும்? பரலோகத்துல இருக்க ஏசப்பாக்கு தெரியும். ஏய், அவ கவனமா இருக்கிறதுக்கு சொல்லிட்டு அவன் போய் பத்திரமா பாத்துக்கோங்கடா. ஏய், அவன் சமாதானமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு போங்கடான்னு தூதருக்கு ஆண்டவர் கட்டளை இடுவான். ஏய், ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு உதவி செய்ய தூதர்களை போகலான்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன பிரச்சனை என்ன சூழ்நிலையில வந்தீங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாருக்குமே ஒரே பொதுவா கர்த்தர் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் உங்க பலவீனத்தை குறிச்சு கவனமா இருக்கு. என்னத்தை குறிச்சு? என்ன பலவீனம்? ஜெபிக்க மாட்டோம். என்னத்தை செய்யணும்னு சொல்றாரோ செய்யவே. என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, ஆனா எல்லாமே வேணும். அங்க வேணும், பயிரம் வேணும். ஆனா இதெல்லாம் வசனம் சொல்லுது, அழிந்து போகும் உலக பொருட்களா. இதெல்லாம் என்னது? அழிந்து போகும் உலக பொருட்கள். இதெல்லாம் என்னது? அப்ப என்னத்தை சம்பாதிக்கணும் ஒரு மனுஷன் தெரியுமா? அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்து கொள். நீ மறித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வாரே. ஆமென். எனக்கு நேரம் இல்லை. எல்லாரும் உங்க டைமை பார்த்துட்டு எந்த முகர் கட்டியாவது சிரிக்காம இருந்தா சிரிச்சீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா முடிச்சிடுறேன். டைம் சொல்லட்டா? மேடம் ஒரே ஃபாரின், அப்படியே அமெரிக்கா பக்கத்துல உஸ்தான். டைம் என்னது? போட்டா இனிமே தான் என் நிறையா இருக்கு. போகட்டா போதுமா? ஆனா யாரோ 10 மணிக்கு கேட்டாங்கல்ல, எந்த மோர கட்டுறாது எப்பா நான் விட்டுருப்பா தாமியா. சரி, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் போதுன்றதுனால மிச்சத்தை ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூ பண்றேன். ரைட்? சரி, இப்ப சனிக்கிழமை என்ன பண்றேன்? விட்டாண்டா சாமி, இப்படிதானே இருக்கு. சரி, உங்களை விடுறதுக்கு முன்னாடி சும்மா விட்டா இப்படி ஒரே ஒரு வசனம் மட்டும் காட்டுறேன், கேட்கிறேன், ஜெபிக்கிறேன். சரி, ஒரு வசனத்தை காட்டுறேன், கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்டு ஜெபிக்கிறேன். கலாத்தியர் 3:34. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு ஞான பிரமாணம் நமக்கு கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிறது. தேவாவியினாலே ஆரம்பம் பண்ணீங்க. சரி, ஒரு வசனம் இருக்கு,
நம்ம ஆரம்பம் எங்க எப்படி இருக்கும்னா முத கடவுளை தேடணும், கடவுள்கிட்ட வரணும் அப்படின்ற பக்குவம் எங்க வரும்னா கடவுள்கிட்ட வந்து பக்தியா கேட்போம். அப்ப என்ன கிடைக்கும்னா கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஆவியானவர் இல்ல ஒரு புறாவை போல உள்ள ஆவினா இந்த மேகமா போத அந்த ஆவி இல்ல, உருவம் இல்ல, ஆனா ஒரு நபர் இருப்பாங்க. என்ன இல்ல, உருவம் இருக்காது, ஆனா ஒரு நபர் நம்ம கூடவே. சோ முத எப்ப நம்ம கடவுளேன்னு முழு மனசோட வந்து நிக்கிறோமோ அப்ப நம்ம மேல ஒரு ஆவியானவர் இறங்கி வரும். ஆமென். அந்த ஆரம்பம் சாகிற வரை என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளை விட்டு போக கூடாது. ஏன்னா அது கடவுளுடைய ஆவி. கடவுளுடைய ஆவி சுத்தமா இருக்குமே தவிர அசுத்தமா, கடவுளுடைய ஆவி வல்லமையா இருக்குமே தவிர மத்ததா. அதனாலதான் சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ஆவி நம்மளை கிடைக்கும் போது பிடிச்சுக்கிறோம், கொஞ்சம் நம்ம சூழ்நிலையை பார்த்தோன்னா விட்டவன என்ன ஆயிருது, கடவுளோட ஆவி போயிருது, மனசு ஆவி பிடிச்சுக்கிட்டு நம்மளை சாகடிக்க பாக்குது. ஆமென். சோ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, ஜெபிக்க போறேன். ரைட்? நம்மளுடைய வாழ்க்கையை எப்ப ஆண்டவரை நோக்கி பாக்குறோமோ அப்ப நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம், எதுல ஆரம்பிக்கிறோம்? ஜெபத்துல ஆரம்பிக்கிறோம், நம்பிக்கையில ஆரம்பிக்கிறோம், அடுத்து கவனமா இருக்கிறதுல ஆரம்பிக்கிறோம், சமாதானமா இருக்கிறத ஆரம்பிக்கிறோம், நம்மளுடைய பலத்துல ஆரம்பிக்கிறோம். ஆமென். எப்பவுமே என்ன பண்றோம், காரியத்தை பார்த்து ஆனா பலப்பட்ட உடனே என்ன பண்ணிடுறோம், உசியா ராஜா போல நான் நல்லாயிட்டேன்னு ஒரு நிலைமை வந்த உடனே என்ன பண்ணிடுறோம்னா கடவுளுக்கு எப்படி முதல்ல இடம் கொடுத்தோமோ மறந்துடுறோம், முதல்ல எப்படி கடவுள்கிட்ட கொண்டு போய் காணிக்க கொடுக்குறோமோ மறந்துடும், முதல்ல எப்படி கடவுளை போய் பல மணி நேரம் அழுகுறோமோ, அந்த பிரச்சனை நம்ம கிடைக்கிற வரையும் விடாம இருக்கிறோமோ அதை மறந்து ஆண்டவர் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறார், உன் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கண்களை மூடு. நீங்க ஆரம்பிக்கும் போது கடவுளுடைய ஆவியை பெற்றுதானே ஆரம்பிக்கிறீங்க. கடவுளை சாகும் வரையும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன், எனக்கு நீங்க என்னை விடவும் கூடாது, என்னை விட்டு விலகவும் கூடாதுன்னு சொல்லி தானே வந்தீங்க. அது என்ன ஒரு சின்ன சூழ்நிலை வந்த உடனே ஒரு அற்ப காரியத்துக்காக கடவுளை விட்டுட்டீங்க? அற்ப காரியத்துக்காக ஏன் கடவுளை விட்டு தூரமா இன்னைக்கு நிக்கிறீங்க? ஒரு அற்ப காரியத்துக்காக ஏன் மாம்சத்துல உங்க வாழ்க்கையை கொண்டு போறீங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். மாம்சம் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு கர்த்தர் கேட்க சொல்றாரு. எதுக்கு இடம் கொடுத்து ஏதோ கூப்பிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்கன்னு கர்த்தர் கேட்க சொன்னார். உன் விதைப்பு என்னதோ அதுவும் அறுப்பா இருக்கும். உன் நம்பிக்கை கடவுளை அறுப்பாருனா நீ விதைக்கிறதெல்லாம் செழிக்கும். உன் விதைப்பு கர்த்தருடைய வசனமா இருக்கும்னா நீயும் உன் சந்ததியும் செழித்து இருப்பீங்க. ஆனா உன்னுடைய முன்னேற்றம் எல்லாமே மாம்சம், உலகத்துல இருக்க மனுஷங்க செய்யறது, அவங்க உலகத்துல இருந்து கத்துக்கிற எல்லாமே அழியுங்க. தேவனிடத்துல இருந்து பரத்துல இருந்து வர்ற எல்லாமே நிலைக்குங்க. பரத்துல இருந்து ஒன்ன பெற்றுக்கொள்ள போறீங்களா, பூமியில இருந்து செய்ய போறீங்களா? நல்லா கண்களை மூடி, நல்லா கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம்